ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு சோள பணியாரம் எப்படி பண்ணுறது சாஃப்டாக அப்படின்னு பார்ப்போம். சோள பணியாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கப்பில், இது வந்து வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளைச்சோளம் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சரிசி 2 கப் அளவுக்கு வந்து எடுத்தாச்சு. ஸோ 2 கப் அளவுக்கு பச்சரிசி ப்ளஸ் 2 கப் அளவுக்கு சோளம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்து வந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, இதில் 1 கப்பு உளுந்து ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்தாச்சு. ஸோ 2 கப்பு வெள்ளைச்சோளம், 2 கப்பு பச்சரிசி. நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து நம்ம கழுவிட்டோம்னா அதில் இருக்க மண், குப்பை எல்லாமே வந்து போயிடும். இன்னொன்று, இந்த தண்ணியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லைட்டாக சூடு பண்ணி கால் கழுவி விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அரிசி கழுவுன தண்ணி ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதையை வந்து நான் ஜவ்வரிசி தனியாக இந்த அரிசி போட்டு வச்சுருக்கிறது எல்லாம் ஊற வச்சாச்சு. ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ நல்லா ஊறினதும் அமுத்தி பார்த்தோம்னா அது எல்லாமே உடஞ்சி போகும். உளுந்து, இந்த சோளம் வந்து நிறைய நேரம் ஊறினா தான் ஈஸியாக அரைப்படும். ஸோ அதை மறுபடியும் நம்ம எடுத்து இந்த மாதிரி கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி போட்டு நல்லா ஓரளவுக்கு ஜவ்வரிசி வந்து நல்லாவே அரைஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அது ஓரளவுக்கு அரைப்பட்டதும் இந்த நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரிசி, சோளம், உளுந்து, வெந்தயம், அந்த கலவையை வந்து இந்த கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து வடித்து வச்சுட்டு போட்டோம்னா தண்ணி நிறைய இதில் வந்து சேராது. நம்ம ஊற வச்சுருக்க அந்த தண்ணியவே கூட அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரையட்டும். ஸோ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கும். அதை வந்து நல்லா நைஸாக அரைய விட்டுடணும். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட சேர்த்து செய்யலாம். ஸோ கொஞ்சம் நல்லா அரைய விட்டு எடுத்ததுக்கு பார்த்தோம்னா நல்லாவே அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அரைப்பட்டோம்னா அந்த கல்லுப்போடு சேர்ந்து இந்த அரிசி, சோளம் எல்லாமே நல்லா வந்து அரைப்பட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துக்கு நீட்டாக மாற்றிக்கலாம். மாற்றி எடுத்து வச்சுருக்க அந்த மாவு வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. யூஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கணும். ஸோ இந்த மாவு வந்து இட்லி மாவு பதத்தில் தான் இருக்குது. வச்சு புளிக்கட்டும் நல்லா. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இது குளிர்காலங்கிறதுனால நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். நல்லா புளிச்சு வந்தாச்சு. பொங்கி வந்ததும் நம்ம அது கலந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஹாஃப் அளவுக்கு பொங்கி வந்திருக்கும். அதனால் பெரிய பாத்திரத்தில் தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டவ்வில் பணியாரக்கல் வந்து கொஞ்சம் சூடாகட்டும்னு வச்சுட்டேன். நல்லா சூடாகட்டும், எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த பணியாரத்துக்கு வந்து இந்த கடுகெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதும் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட நீங்கள் சேர்த்தலாம் இதில். ஸோ சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாமே நல்லா வந்து பொரியட்டும் அந்த எண்ணெயில். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதும் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் தான் இந்த பணியாரத்தோட ஹைலைட்டே. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து வணக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி உப்பு சேர்த்து வணக்குனா சீக்கிரமாக வந்து வணங்கிடும், பச்சை வாசமும் வந்து போயிடும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் உப்பு சேர்த்தும் போது சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா அந்த உப்போட அந்த சாரமும் உள்ளே இறங்கிடும். ஸோ வணக்கியாச்சு. இப்போது சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்து மாவில் கலந்துடலாம். ஏற்கனவே நான் கொத்தமல்லி இலையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி மாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பு பொருளையும் இந்த மாவுலேயே வந்து சேர்த்தியாச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு பணியாரக்கல்லும் சூடாகிடும். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கல் சூடாக இருக்கும் போது ஈஸியாக நம்ம பணியாரம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபீஸ் வந்து அடிக்கடி நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளோட கம்பு, திணை,
ப்ளஸ் ராகி இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தி தான். இப்போத்த இருக்க ஹரிபரி சுச்சுவேஷனில் ஒபேசிட்டி அதிகமாகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெறும் இட்லி தோசைன்னு நம்ம எப்போயுமே சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய தானியங்களை சேர்த்தி உணவு சமைச்சு சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். நம்மளோட பரம்பரைக்கும் நம்ம பாரம்பரியத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம். ஸோ கல் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவையும் தாளித்து கொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விடணும். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எப்பயுமே எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகாத மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஷேப் வந்து மாறிடும். ஒரு ட்ராப் வந்து அதிகமானாலும் இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்புக்கு மாறிடும். மூடி வச்சுக்கலாம். இப்போது சட்னிக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய், ப்ளஸ் அது கூட 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பூண்டு வச்சு அரைக்கிற தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் பணியாரத்தை மெதுவாக வந்து திருப்பி பார்த்து அதை பொறுமையாக அடுத்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஒட்டாமல் நல்லா ப்ரௌனிஷாக கேரமல் கலரில் வந்து பணியாரம் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துறதுனால நல்ல கேரமல் கலர் கிடைக்கிது. ஜவ்வரிசி சேர்த்துறதுனால நல்லா சாஃப்டாக வந்து பந்து மாதிரி இருக்கும் பணியாரம். இந்த சட்னி வந்து சோள பணியாரத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷன் தான். சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த பணியாரம் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வெள்ளைச்சோளம் சேர்த்திருக்கனால சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிடும். அதனால் சூடாக சாப்பிட்றது நல்லது. வளர்ந்து வர்ற இந்த நாகரிக உலகத்தில் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.